இருங்க போட்டு வீடியோ இல்ல 1 2 ஸ்டார்ட். குட் ஈவினிங் எவ்ரிவன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வாங்க டைப் பண்ணி நான் டிஸ்டர்ப் கொஞ்சம் இதுல போடுறீங்க இன்ஸ்டால ஓகே. நாளைக்கு தான் என்னோட பர்த்டே. நாளை தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிவன் டு ஸ்டே. டேட் மென்ஷன் பண்ணப்பா லெவல் 6 ரெடி பாருங்க டேட். லெவல் 1 ஏய் வெக்கேஷன்ல என்னோட ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டை வந்து க்ரீட் பண்ணுறேன். என்ன இருந்தாலும் கூட வந்து ஸ்டே பண்ணி இது பண்ணி 2 இயர்ஸ் என்னோட ஜர்னி வந்து ஸ்மார்ட் ஃபோக்கஸில் வந்து கண்டினியூ ஆகுது. இந்த 15th ஆரம்பிச்சு ஸ்டார்டிங் வந்து சப்போர்ட் கொடுத்த என்ட்ரி சாரும் சரி. அதனால என்ட்ரி சார் மட்டும் தான் நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து இருக்காரு மட்டும் நம்ம இது வரைக்கும் ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. அவரே அனுப்பி விட்டுறாதீங்க. இல்ல அது போகாதா. நான் இப்போ கம்ம ஊத்தி ஃபெவிகா போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். இப்படி பேசினா போக மாட்டாரா? உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட ப்ரெசன்ஸ் வந்து இங்கே ரொம்ப கம்மி தான். என்னோட ப்ரெசன்ஸ் வந்து ஒரு 30 to 40% தான் இருக்கும். சாரோட ப்ரெசன்ஸ் தான் 70 to 60% இருக்கும். இருந்தாலும் ஒரு பார்ட்னராக இருந்தாலும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் ஸ்டே பண்ணி எதாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்து எனக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா எனக்கு வேலை முடியறதுக்கே பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகிடும். அங்கேருந்து வரதுக்கு பார்த்தீங்கன்னா 8 o'clock தான் ஆகும். அதுக்குள்ள பாதி பேர் வந்து முடிச்சுட்டே போயிட்டு இருப்பாங்க டியூஷனில். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நிறைய நடந்திருக்கு. ஏன்னா நான் இருந்தாலும் சாரே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதாலும் சரி எவ்வளோ ஓவர் கம்மாக எடுக்கிறதாலும். இப்போ நான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னால் 8 to 9 மட்டும் தான் எடுக்க முடியும். மிச்ச கிளாஸஸ்லாம் எடுக்க முடியாது. டீச்சர்ஸ் வராமல் போகிறதாலும் சரி. நிறைய டீச்சர் வந்து திடீர்னு சொல்லுவாங்க, காலைல கமிட்மெண்ட் கொடுப்பாங்க, ஈவினிங் வரமாட்டாங்க. அந்த மாதிரி டீச்சர்ஸ்லாம் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா கிளாஸ் அவங்களுக்கு காம்பன்சேஷன் கிளாஸ் போட்டு அரேஞ்ச் பண்ணுறது இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாரு. மாரலாகவும் இருக்கு பர்சனலாகவும் நிறைய வந்து ட்ராபேக்ஸ் இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். நான் முன்னாடி எல்லாம் சிரிச்சுட்டு இருக்கேன். ஆனால் வந்து அவருக்கு தான் என்னோட பர்சனலும் வீக்கு, ஃபிசிக்கலும் வீக்கு, எமோஷனலும் வீக்குன்றது அவருக்கு தான் தெரியும். அதனால வந்து அதை அப்படியே சமாளிச்சுன்னு அப்படியே வாடா போயிடலாம் நீக்கணும்.